இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மார்கழி மாதம் வரப்போகுது. சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த காலத்தை தான் மார்கழி மாதம்னு அழைக்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் சூரிய பகவானும் தனுசு ராசியில் பயிற்சியாகி 3 கிரகங்களின் சேர்க்கை நிகழ இருக்குது. இந்த கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு மோசமான பலனை தரக்கூடியதாகவும் சில ராசிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த மார்கழி மாத பலனை வச்சு பார்த்தா சூரிய பயிற்சியில் தமிழ் மாதமாக கடைபிடிக்கப்படும் தமிழர்கள் இறைவனுக்காகவும் இறை வழிபாடு செய்வதற்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா? அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேலோகத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அவங்களுக்கு புண்ணிய காலம் தொடங்கிடுது. அதனால தான் கோயில்கள்லாம் ஏர்லியாகவே கோயில் திறக்கிறாங்க. இந்த மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதை குறிப்பிடுது. சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடுவோம். ஒவ்வொரு சூரிய பயிற்சியும் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது. டிசம்பர் 16ஆம் தேதி காலையில் 9:40 மணிக்கு சூரிய பகவான் தனது நண்பரான குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மார்கழி மாதத்தில் குடும்பம் மற்றும் உத்தியோகம், தொழில் ரீதியாக எந்த ராசிக்கெல்லாம் வெற்றியும் சாதக பலன் கிடைக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். மார்கசீசா என்பது இந்து நாட்காட்டியில் 9வது மாதத்தை குறிக்கும். இந்த மாதம் வேத ஜோதிடத்தில் குறிப்பாக சாதகமாக கருதப்படுது. மேலும் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது நக்ஷத்ரானாம் தத்பிஜித் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. இந்த வருடம் முழுவதும் நான் மார்கசிர்ஷாவாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறது தான் இந்த மார்கழி மாதம். இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணரும் வணங்கப்படுறாங்க. இந்த புனித மாதம் அமாவாசை மற்றும் பூர்ணிமா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. நவம்பர் 28, 2023 தொடங்கி டிசம்பர் 26, 2023 இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த மாதிரி தர்ப்பணம் செய்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு முக்தி அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் தெய்வம் கார்த்திகேயா சித்தி யோகத்தின் வேலை மறுக்க முடியாத வெற்றி, கேது அதன் ஆளுங்கிரகம்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பௌர்ணமி அமாவாசை முதல் வியாழன் இந்த அனைத்து ஜோதிட முக்கியத்துவம் இதில் இருக்குது. மார்கசிர்ஷா மாதம் உங்களுக்கு வேத ஜோதிடத்தில் வியாழ பகவான் விஷ்ணு வழிபாட்டிற்காக வணங்குறாருன்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மார்கசிர்ஷா மாதத்தில் வியாழக்கிழமை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசியில் ராகு, கன்னிராசியில் கேது பகவான் இருக்காங்க. மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் சுக்கிரன் துளாராசியில் இருக்கிறாரு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ராசி மாறுறாரு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு இல்லையா? செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போயிடுறாரு. புத பகவானும் இந்த மாத ஆரம்பத்தில் துலாம் ராசியில் தான் இருக்கிறாரு. 12ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆறாரு. அடுத்த 2 நாள்லேயே 17ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு. புத பகவானும் இந்த மாதம் 22ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. புத பகவான் பார்த்தீங்கன்னா துலாம், தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறாரு. செவ்வாய் பகவான் 2 ராசியிலையும் சுக்கிர பகவான் 2 ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மார்கழி மாதத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு 4ஆம் வீடான சுக தாயார் ஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் சிறப்பான பலனை தரும். உங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களை நீங்கள் முன்னிறுத்தவும் உங்களின் திறமையை நிரூபிக்கவும் முடியும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வியாபாரம் செஞ்சிங்கன்னா சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய காலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணியாளர்களுக்கு ரொம்ப சாதகமான மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும். கன்னிராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஜென்ம ராசி பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் 4ஆம் இடத்துல செவ்வாயுடன் பயணம் செய்கிறாரு. அதனால் வீடு வாகன யோகமெல்லாம் உண்டாகும். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும்.
வீடு நிலம் வாங்கும் யோகமெல்லாம் உண்டாகுது. உறவினர்களிடம் நல்லுறவு நிலவுது. அக்கம் பக்கத்தினர் உதவி கிடைக்குது. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொன்னகைகளெல்லாம் வாங்குவீங்க. வீடு மாறும் நிலை உண்டாகும். பருவகால நோய்கள் எட்டி பார்க்கும், கவனமாக இருக்கணும். உடல்நிலை பாதியிலிருந்து தப்பிக்க புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபடணும். பாதிப்பு கண்டிப்பாக குறையும். கன்னிராசி என்பவர்களுக்கு 5 மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் 6ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் 6ஆம் வீட்டிலே இருக்கிறாரு. யாருடைய செல்வாக்கின் கீழ் உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். யாரோ உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் வெற்றியை பெறுவீங்க. ராகு கேது முதல் மற்றும் 7ஆவது வீட்டில் இருப்பதால் உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம். குருவின் சாதகமற்ற நிலை காரணமாக உங்கள் நிதி வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் இதன் காரணமாக நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொள்வீங்க. இதனுடன் பரம்பரை மூலம் பொருளாதார பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் கேதுவே நமகன்னு ஒரு நாளைக்கு 41 முறை சொல்லணும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரிய பயிற்சி ராசிக்கு 4ஆம் வீட்டில் நடக்குது. எச்சரிக்கையோடு நிற்கணும். இவங்க கவனக்குறைவாகவே இருக்கிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையும் ரொம்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும். சிந்தித்து செயல்படணும். சரியான இடத்துல முதலீடு செய்யணும். இழப்பை சந்திக்காமல் தவிர்க்கலாம். கடந்த சில மாதங்களை விட இப்போ உங்களின் மனம் செயல்களில் சமநிலை மேம்படும். வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாக எந்த ஒரு சிறு விஷயங்களிலும் கவனமாக அடியெடுத்து வைக்கிறது ரொம்ப அவசியம். கன்னிராசி என்பவர்கள் மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை ஜாஸ்தி இருக்கனால ஒரு விஷயத்தை குறித்து அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த சூழலை எப்படி சமாளிப்பது அப்படின்றத மனதில் வச்சுக்கிட்டு செயல்பட்டாலே போதும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வீட்டில் செலவுக்காக திட்டமிடுவதை விட அதிகம் செலவு செய்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. சிலருக்கு வீடு மனை சொத்து இதெல்லாம் வாங்குவதில் நாட்டம் உண்டாகும். வணிகத்தில் முதலீடு செய்ய இது ஒரு சிறந்த நேரம் கிடையாது. குறிப்பாக குடும்ப வணிகம் செஞ்சிங்கன்னா கவனமாக இருக்கணும். சில பேர்த்துக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. அங்கே வேலை வாய்ப்புகளை பெறலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏழை எளியவங்களுக்கு வெல்லம் மற்றும் கோதுமை தானம் செய்யணும். இதுவரை இந்த பதிவில் கன்னிராசி என்பவர்களுக்கான மார்கழி மாதம் 2023 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.